அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்கிற வர என்னான்னு கேட்குறீங்க. இப்போ இறைவன் எப்படி வராரு அப்படின்னு அப்பா உங்களுக்கு சொல்கிறாரு. நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இறைவனை எப்படி உணர்ந்தேன், எதில் உணர்ந்தேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா எனக்கு உணர்த்ததை உங்களுக்கு உணர்த்துறேன். இப்போ 27ஆம் தேதியிலேருந்து எனக்கு என்னவோ நடந்ததுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. 27ஆம் தேதியிலேருந்து காலையில் விடிய காலையில் என்னை பூஜை பண்ண சொன்னார். அது காலம் அப்படியே போனது. அமாவாசைக்கு போலிவாக்கத்தில் ஒரு சித்தர், அவர் இது இப்போ இறந்த ஜீவசமாதி ஐயன் நல்ல பேச்சாளர், நல்ல உலகத்துக்கு நன்மை பண்ணியிருக்காரு. குடும்பத்தில் தான் இருந்திருக்கிறாரு. அவர் நல்ல உலகத்துக்கு நன்மை செய்து நல்ல ஆலோசனைலாம் சொல்லியிருக்காரு உலகத்துக்கு. அவர்கிட்ட போய் என்னை ஆசீர்வாதம் முதல் வாங்க சொன்னார். சரின்னு நான் போய் அமாவாசை அன்னைக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். ஏன்னா உங்களுக்கு உலகத்துக்கு சொல்லிடணும் உண்மையை. ஆசீர்வாதம் வாங்கினேன், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் போச்சு. போனவுடனே அடுத்த பௌர்ணமிக்கு வரைக்கும் அந்த பூஜை விடிய காலையில் 3:30 மணிக்கு பூஜைனா என்னென்னவோ கண்டதெல்லாம் வச்சு கிடையாது. ஒரே ஒரு அகல் விளக்கில் விளக்கு ஏற்றிட்டு ஊற்றி கற்பூரம் ஏற்றி நான் நடுத்தரில் நின்றுந்தேன். நடுத்தரில்னா அவர் என்னவோ எங்கள் அப்பா என்னவோ என்னை பண்ணார். அதை சொல்லக்கூடியதில்லை. அதான் சொல்கிறேன்னா, உணர்வை சொல்ல முடியாதுல்ல. நான் என்னவோ நடந்ததை தான் சொல்ல முடியும் கண்டி, உணர்வை சொல்ல முடியாது. எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாது. நீங்களே பார்க்குறீங்க, என்னை பார்க்கும்போதே தெரியும் எப்படி நான் பேசிக்கினே இருக்கும்போது என்ன நிலையில் போகிறேன் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியுது. இறைவன் எனக்குள்ளே எப்படி வராரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் பேசினே இருக்கும்போது அவர் வந்துக்கினே இருப்பார் எனக்கு. இப்போ நான் பேசுகிறேன், வந்துக்கினே இருப்பார். இப்போ அங்கே அந்த மாதிரி நடந்தது. அப்படியே நான் போய் முக்குட்டு சந்தில் அப்படியே நிற்பேன். ஒன்றுமே பண்ண மாட்டேன். அந்த சாமி கும்பிட்டு அப்படியே சிவசிவான்னு நிற்பேன். அப்போது எனக்கு என்னவோ ஒரு ஆற்றல் அந்த இது அடுத்த பௌர்ணமி வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி முதல்ல அமாவாசைக்கு பண்ண சொன்னார். அங்கே போய் குரு பூஜை வாங்க சொன்னார். அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அதை எடுத்துகிட்டு அப்படியே அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பௌர்ணமி வரைக்கும் ஃபாலோ பண்ண சொன்னார். நடுத்தரில் நானும் ஃபாலோ பண்ணேன். அப்படியே நடுத்தரில் நின்று அவருக்கு என்ன கொடுத்தாரோ கொடுத்து அந்த வழியெல்லாம் நான் அனுபவித்தேன். அப்போ வலி அந்த எவ்வளோ காலம் நான் வலியை அனுபவிக்கணும். எல்லாமே என்னை பார்ப்பாங்க, நடுத்தரில் என்னை பார்ப்பாங்க எல்லோரும். பார்த்தா கூட நம்ம அலட்சியப்படுத்தி அதெல்லாம் நம்ம பொருள்படுத்தக்கூடாது. ஒரு மாதிரியாக நான் என்னென்னோ பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணியிருக்கும்போது எல்லாமே என்னை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா கூட அந்த அன்னீசியான இது வரக்கூடாது. இறைவன் பாங்கு தான் வரணும். யார் எப்படி யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம இறைவனை நாடி போகிறோம் அப்படின்னு போகணும். அப்போ இருக்கும்போது அப்போ எனக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, பௌர்ணமிக்கு என்னை திரும்ப என்ன பண்ணார், எனக்கு ஜீவகுரு எங்கள் அப்பா ஒருத்தர் கங்காதீஸ்வரன், நான் இருக்கிற ஆலயம் சேவை செய்கிற ஆலயம் கங்காதீஸ்வரன். அங்கே நான் பூஜை பண்ணாங்க. காலையிலே இது பண்ணோம். அன்றைக்கி பிரதோஷமும் பௌர்ணமியும் ஒன்றா வந்தது. அப்போ என்ன பண்ணார், இப்போ உங்கள் பூஜை பண்ணோம். பூஜை பண்ணிவிட்டு அங்கே போனோம். எங்கள் இந்த 5 பேர் ஒன்றா இதுவானாங்க. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு அன்றைக்கி ஃபுல்லாக விரதம். ஒரு 2 நாள் விரதம், 3 நாள் விரதம் இருந்தேன். நான் 3 நாள் விரதம் இருந்து விரதம் இருக்க சொன்னார் அப்பா. எல்லாரையும் போயிட்டு எல்லா குருமார்களையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு 5 குருமார்களையும் பார்த்து, ஆத்மகுரு ஜீவகுரு எங்கள் அப்பன், ஆத்மகுரு 5 பேரை போய் ஆசீர்வாதம் பண்ணின்னு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வர சொன்னார். என்ன அந்த அன்னாபிஷேகம் அன்றைக்கி திருவண்ணாமலை போய் யாசகம் எடுக்க சொன்னார். முதல்ல யாசகம், அதான் ஏசகம் இது உங்களுக்கு காட்டினேன். யாசகம் எடுக்க சொன்னார். யாசகம் எடுத்தேன். அதுவும் கூச்சி காசு பார்க்காத யாசகம் எடுத்தேன். நான் யார்கிட்டையும் எந்த பைசா வாங்க மாட்டேன் இது வரைக்கும். அப்போ என்னை வாங்க வைக்கல. ஆனால் இப்போ கால முடிவில் உன்னால் யாசகம் எடுக்க முடியுமா, எல்லாத்தையும் எடுத்து திறந்துட்டு யாசகம் எடுக்க முடியுமான்ற ஒரு கேள்வியோடு அப்பா சொன்னார். என்னால் எடுக்க முடியும்ப்பான்ட்டு நான் யாசகம் எடுத்தேன். யாசகம் எடுக்கும்போது நோய் எல்லாம் தன்னறியாமல் ஒரு நிலை வந்தது.
அப்புறம் அங்கேருந்து போய் இந்த பக்கம் வந்து அப்பம் கோபுரம் வந்து இது ராஜகோபுரம் அந்த சைடு இருக்குது. பின்னாடி சைடு பிள்ளையார் இருக்கிறார் பாருங்க, அந்த சைடு இங்கே நான் போனேன், இந்த கோபுரத்தாண்ட போனேன். அந்த சைடு போக முடியல அன்றைக்கி, அப்படி இன்னும் பெயிண்ட் அடிச்சுன்னு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சைடு போக முடியல. அந்த சைடு போக முடியல. அந்த சைட்லேருந்து இப்படி வந்து அப்பனாண்ட போய் பேசாத நான் உக்காஞ்சிட்டு அப்பன் கோபுரத்தை மட்டும்தான் பார்த்தேன். நான் மேலே ஆகாயத்தை கோபுரத்தில் பார்த்தேன். கோபுரத்தை பார்த்தது ஒன்றே எனக்கு என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியல. அங்கே ஒரு மாதிரியாக நான் ஃபீல் பண்ணேன். ஒரே அமக்கலம் பண்ணியிருக்கிறேன், கத்தியிருக்கிறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அங்கே போய் கேட்டாவே தெரியும். அங்கே வந்து ஒரு பூக்காரமாகவே அங்கே வந்து கலர் விற்கிறாங்க. அவங்க கலர் விற்கிறவங்ககிட்ட என் முகத்தை காட்டி அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாவே இவங்க வந்து அன்னாபிஷேகத்துக்கு என்ன பண்ணாங்க இங்கே வந்து அப்படின்னு கேட்டிங்கனாவே தெரியும். அவங்க வந்து அவங்க என்னவோ ஆக்ரோஷமாக என்னவோ யாரோ வந்து என் மேலே ஒரே அமக்கலம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டது. அங்கேருந்து அப்புறமேட்டு நான் என்னை தன்னறியாமல் நிலையில் இருந்தேன். அப்புறம் ஆகாயத்தை பார்த்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆச்சு, யாரோ ஒரு கை என் மேலே பட்டுது, நெத்தியில் பட்டுது. அது மட்டும்தான் எனக்கு உணர்ந்தேன் நான். அதோடு வந்து என் மீது எதுவும் என்னால் உணர முடியல. மக்கள்லாம் போகிறாங்க வராங்க, எதையும் என்னால் உணரல. ஆனால் வந்து ஃபீல் பண்ணேன், யாரோ ஒரு கை மட்டும் என் நெத்தியில் பட்டுது மட்டும் ஃபீல் பண்ணேன். அது யார் இப்போ கை பட்டுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கை பட்டுது அது மட்டும் தெரியும். ஏதோ ஒரு கை வந்து இங்கே வந்து என் கை இப்படி வச்சுட்டு நெத்தியை வச்சுட்டு போச்சு. அது மட்டும் தெரியும் எனக்கு. நெத்தியில் வச்சுட்டு போச்சு, திலகம் வச்சுட்டு போச்சு, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் யார் வச்சதுன்னு தெரியாது எனக்கு. அந்த டைமில் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறமேட்டு திரும்ப என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஜனங்களாம் தண்ணி கண்ணு எல்லாம் எடுத்தது முன்னாடி தண்ணி வச்சுருந்தாங்க. அதை கூட குடிக்கிறதுக்கு என்னால் முடியல, அந்த குடிக்கிறதுக்கு. அப்புறமேட்டு என்னை தன்னாரியாத நாளையிலேருந்து ரொம்ப நேரமாக இது அங்கே ஆடி இது பண்ணிவிட்டு ஒரே கத்தி இது ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு ஒரு ஏதோ ஒன்று நமக்குள்ளே செலுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது. அது மாதிரி ரொம்ப அமக்கலம் பண்ணாங்க. நீங்கள் போய் அங்கே கேட்கலாம், இது உண்மையாக நடந்ததுன்னு தான் நான் சொல்லி நிற்கிறேன். இது வந்து உங்களுக்கு நான் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது உண்மையாக நடந்தது. அங்கே போயிட்டு நான் அந்த மாதிரி அம்மா நீங்கள் போய் அங்கே கலரு விற்கிறவங்கள ஒரு அம்மாவை கேட்டேன். என் முகத்தை யூடியூப்லேருந்து எடுத்து பார்த்து கொடுத்து நீங்கள் போய் அங்கீகாரம் கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து இறைவனை இப்படியெல்லாம் தான் உணர முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மாதிரி இருந்தது. அப்புறமேட்டு அது கட்டியே தள்ளி கலர் ஒரு குடும்பமானு வாங்கினேன்னா அந்த அம்மா காசு வாங்கலை என்கிட்ட. அப்போ சரின்னு நான் வந்துட்டு அதோடு வீட்டுக்கு வந்துட்டேன் கூட. அப்போ கூட என்ன விடலை அப்பா. அதோடு முடிஞ்சிச்சு போலகுதுன்னு நினச்சேன். அங்கேருந்து விடாத அங்கேருந்து வந்து இங்கே வீட்டில் வந்து திரும்ப வந்து அடுத்த இதுக்கு வந்து இப்போ இது போட சொன்னார். ஞாயிறு கோயிலுக்கு போக சொன்னார். ஞாயிறு கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து இப்போ அடுத்த பௌர்ணமிக்கு ஞாயிறு கோயிலுக்கு போயிடுமா அப்படின்னாரு. ஞாயிறு கோயிலுக்கு போயிட்டு தீபத்துக்கெல்லாம் வந்து பூஜை தான் பண்ணியிருந்தேன். அப்புறமா தீபம்லாம் முடிஞ்சது. அங்கே போய் ஞாயிறு கோயிலில் வந்து பௌர்ணமி வந்தது. பௌர்ணமியில் அந்த பௌர்ணமிக்கும் இங்கே போய் அந்த ஞாயிறு கோயிலில் வந்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒன்றா சேர்றாங்க பிறகு. அன்றைக்கி குரு பூஜை நடத்தின்னு இருந்தாங்க. குரு பூஜை. அந்த குரு பூஜையை வந்து ஒரே அமக்கலம் பண்ணார். அப்போ அங்கேயும் அமக்கலம் பண்ணார். நீங்கள் அங்கேயும் வந்து போய் கேட்கலாம். ஞாயிறு கோயிலே இந்த அம்மா எதனா பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அங்கேயும் அப்பா என்னவோ கொடுத்தாரு எனக்கு. அங்கே கொடுத்துட்டு அதையும் வாங்கின்னு வந்தேன்.
2 பேரும் அதான் சூரிய பகவானும் சந்திர பகவானும் அப்போ வந்து ஒன்றா இருந்தாங்க பொழுது அங்கே குரு பூஜை நடத்தின்னு இருந்தாங்க. இறைவனும் வந்தார். எல்லாம் நான் ஐவரும் ஒன்றா சேர்றது பொழுது அந்த இடத்துல அது அந்த அமைப்புக்கு எனக்கு தெரியாதில்ல அதெல்லாம். அப்போ அங்கே போக சொன்னார், நான் போனேன், அவ்வளோதான். அப்போ மட்டும் எல்லா தடையும் நீக்கிட்டு போக சொன்னார், எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஆக்கி விட்டுட்டாரு என்ன. அப்புறமேட்டு போயிட்டேன். போயிட்டு அங்கே என்னவோ உணர்த்தினார் அப்பா, அதையும் வாங்கிக்கினேன். அப்புறம் மறுநாள் தான் சங்கு பூஜை நடத்தினார். சங்கு பூஜைத்துலேயும் ஸ்லோகத்தை சொன்னார். 108 சங்கு அபிஷேகத்துக்கு ஸ்லோகம் சொன்னார். ஸ்லோகம் சொன்னேன், ஸ்லோகம் தன்னாரியாமல் சொன்னேன். அப்புறமேட்டு அங்கேயும் வந்து இறைவனுக்கு பூஜை பண்ணேன். உள்ளே தான் பண்ணியிருக்கிறேன் நான். உள்ளே வந்து அந்த இதுவில் பண்ணியிருக்கிறேன் பூஜையை. அப்போ வந்து அங்கே பூஜை பண்ண உடனே முடிஞ்ச உடனே சங்கு ஊதிட்டாரு. எனக்கு சங்கு ஊதினார். சங்கு ஊதும் போது என்னை தன்னாரியாமல் ஒரு ஏதோ ஒரு நல்லெண்ணை எனக்கு ஏற்பட்டது. அப்போ வீட்டில் வந்து மறுநாள் என்னை பார்க்குற கண்ணில் வந்து கருவளையம் இருந்தது எனக்கு. இவ்வளோ நாள் எனக்கு கருவளையம் உழலை, நல்லா தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த கருவளையம் வந்து எனக்கு உந்துது, இந்த மாதிரி டொக்கு மாதிரி உந்துது. உழுந்தோடனே என்ன ஆச்சு, என்னடா இது புதுசாக இது டொக்கு மாதிரி கருவளையம் கண்ணில் உந்துருக்க அப்படின்னாச்சு. அப்போ தான் அப்பா உணர்த்துறாரு. அப்பா வந்து என்னை உனக்குள்ளே வந்து நீ வந்து உலகத்துக்கு உதவாத பொம்பளை, நான் வந்து உன்னை அழைச்சிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் வந்து அதோடு வந்து எதுவும் சொல்லிக்கல. அதோடு சரிப்பா உங்கள் காலடியில் வந்ததே பெரிய பொக்கிஷன்ட்டு நினச்சிக்கின்னு அதோடு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதுக்குன்னு கடமையை செய்யாது நான் போவேன். அப்பயும் வாக்குறுதி அப்பாக்கிட்ட கொடுத்தேன் நான், என் கடமையை முடிக்காது நான் வர முடியாதுப்பா எங்கேயும், நீங்கள் கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். நான் என் கடமை ஒன்று இருக்குது, நான் வந்து உலகத்துக்கு போட்ட விதை ஒன்று இருக்குது, அந்த விதையை நான் விருச்சம் பண்ணலைனாலும் ஒரு ஒரு இடத்துல ஒப்படைக்காத வர முடியாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து எங்கள் அப்பா ஆலயத்துக்கு போன்ட்டு எப்போ சொல்லிட்டாரு. ஆனால் என்னால் போக முடியாத நான் இங்கே வந்து கடையில் வந்து இவ்வளோ தவிச்சின்னு இருக்கிறேன். நான் இவ்வளோ வலி அனுபவிச்சின்னு இவ்வளோ தவிச்சின்னு இறைவன் வந்து என்னை எப்போ ஆலயத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னால் போக முடியாத பட்சத்தில் என் கடமை பாக்கி இருக்கிறதுனால ஆலயத்துக்கு போக முடியாத நான் உக்காந்துன்னுக்கிறேன். இல்லைன்னா நான் கடமை முடிஞ்சிடுச்சுன்னா ஆலயத்துக்கு நான் போகலாம். ஆனால் இப்போது கடமை இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டு போனோம்னா நம்ம போட்ட விதைக்கு இதுவும் இல்லை. ஒரு இவ்வளோ காலம் குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்குறதுக்கே நான் அர்த்தமில்லாத போயிடும்ன்றதுனால இப்போ வந்து இறைவனை நாடி போக முடியாத சூழ்நிலையில் நான் உக்காந்துருக்கிறேன். சூழ்நிலை கைதியாக நான் உக்காந்துருக்கிறேன். அது வந்து இறைவனுக்கு தெரியும். அதனால தான் இப்போ வந்து என் கடையை வந்து ஒரு படியாக வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு. இம்ப்ரூவ்மெண்ட்னால் முதல்ல இந்த கடை வேறு, இப்போ வந்து ரெண்டு தொழிலாக பண்ணுமா. இப்போ வந்து நீ சீக்கிரமாக இறைவன் ஆலயத்துக்கு வரணுன்னா நான் வந்து டைலரிங் பண்ணுறேன், சாயந்தரத்தில் பஜ்ஜி கடை போட சொல்லியிருக்காரு. நான் அந்த கடை தான் முதல்ல போட்டிருந்தேன். சாயந்தரத்தில் பஜ்ஜி போடுமா, ஏதோ நான் சொன்னேன்னே எனக்கு பொய் புரட்டு அப்படிலாம் வரக்கூடாது. இறைவன் நீங்கள் என்ன தரீங்களோ அதான் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், புரட்டு சொல்ல மாட்டேன். நான் அடுத்தவங்கக்கிட்ட வந்து யாசகம் வந்து இறைவனுக்கோசம் வாங்குவேனே தவிர எனக்கோசம் வாங்கிறது கிடையாது. இறைவன் ஆலயம் செழிப்படையணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் 2 ஆலயம் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சிவன் ஆலயம், அது வந்து இன்னும் வந்து கொஞ்சம் செழிப்படையாத இருக்குது. இன்னும் வந்து செவருங்கள் வைக்காத இருக்குது, அது செழிப்படையணும். அதேமாதிரி இந்த பக்கம் வந்து திரௌபதி அம்மா ஆலயம், அது வந்து இன்னும் செழிப்படையாத இருக்குது. அந்த பழைய ஆலயம் 2மே வந்து பழமையான ஆலயம். என்னை அமைச்சு கொடுத்தது சேவை செய்கிறதுக்கும் எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்குது. நானாக கோயில் ஆலயம் கட்டுறது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இறைவன் அமைச்சு தரவே மாட்டார். யார் ஒருத்தவங்க பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. புது ஆலயம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆலயத்தை வந்து இறைவன் வந்து 4 மொழியிலே அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு.
அந்த அமைச்ச ஆலயத்தை நம்ம சரி பண்ணாலே போதும். அவங்க இதுக்கு சேவைகள் பண்ணி புதுப்பித்து எல்லாமே சரி பண்ணாவே நம்ம உலகம் விருட்சமாயிடுன்றது அப்பாவோட கருத்து. அதெல்லாம் அழிக்கப்பட்டுடுச்சான். ஆலயங்கள்லாம் நம்ம ஆலயங்கள் சிவன் ஆலயமும் சரி நம்ம அழிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம திரும்ப புதுப்பித்து அந்த ஆலயங்களில் சரி பண்ணாலே நம்ம இந்த காலகட்டங்கள் இந்த வருடம் காலகட்டம் இந்த முடிவு நம்ம எல்லாருமே இப்போ முன்னெல்லாம் சிவனை தேடி போக மாட்டாங்க. அவர் துன்பம் கொடுக்குற கடவுள்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் தவறான சிந்தனையில் வச்சிருக்கிறாங்க. அதை எங்கள் அப்பா சுயம்பாக ஏந்து இப்போ சொல்கிறாரு, தாய்மூலம் கொண்டவர் சிவன் தான் அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்துறதுக்கு உலகத்துக்கு திரும்ப வந்துட்டார் அப்பா. அதனால் வந்துட்டதுனால நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. இது தாய்மை உள்ள இருந்தாலே ஒருத்தவங்க நேர்மையாக இருந்தாலே அவங்கள அழிக்கப்படுவாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களால அடுத்தவங்களால பொய் புரட்டு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் ஒருத்தவங்க நேர்மையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? இப்போ என்னை கூட தான் நேர்மையாக இருந்தாங்க, என்னை பைத்தியன்றாங்க, எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, அசுத்தமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் பேசி இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று போய் ஆலயத்தை நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கஷ்டப்பட்டு எல்லாமே நான் டைலரிங் காசில் தான் நான் அந்த ஆலயத்தில் எல்லாமே வாங்கி கோலம் போடுறதுலேருந்து மம்பட்டி வாங்குறதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து எல்லாம் நான் என் காசில் செய்கிறேன். என் உணர்வை இறைவனுக்கு கொடுக்குறேன். இது உலகத்துக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் கொடுக்குறேன். ஆனால் அங்கே என்னை கேட்ட கேள்விங்கோ, நீ ஏன் இந்த ஆலயத்துக்கு வர, நீ எதுக்கு சேவை செய்கிற? ஆலயன்றது பொது சொத்து, கவர்மெண்ட்டுன்றது பொது சொத்து. அப்போ அவங்க கேட்குற கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஏன் இந்த ஆலயத்துக்கு வர, நீ ஏன் இதெல்லாம் சுத்தம் பண்ணுற? இப்போ கவர்மெண்ட்டுக்கு நான் எதனா நல்லது பண்ண போனால் நீனா கலெக்டரா, நீனா வக்கீலா, இது ஏன் நீ எனக்கு பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஆலயத்துக்கு எதுனா நம்ம க்ளீன் பண்ணோம், நம்ம உணர்வில் இறைவனுக்கு எதனா பண்ண போனோன்னா கேட்குற கேள்வி 100 நாள் வேலைக்கு வரவங்க என்னை கேட்குறாங்க, அசுத்தமாக கேட்குறாங்க. எவ்வளோ பேர் 100 நாளில் எவ்வளோ பேர் வருவாங்க? 10 பேர் 20 பேர் வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை நேற்று அவ்வளோ திட்டுனாங்க. நான் சேவை கோயிலுக்கு ஆலயத்துக்கு சேவை செய்கிறது தவறானதுன்னு அவ்வளோ கேள்வி என்னை கேட்குறாங்க. எனக்கு அது நம்ம ஆலயத்துக்கு சேவை செய்கிறது தவறா நல்லதான்னு எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நல்லதுன்னு படுது, அதை செய்கிறேன். ஆனால் மக்களுங்களுக்கு அவங்களுக்கு சுயநலம் தான் அவங்களுக்கு பெருசு, அவங்க பொதுநலமாக இல்லைன்றது எனக்கு தெரியுது. அவங்க அந்த மாதிரி என்னை எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க எனக்கு. அதுவும் நான் கேர் பண்ணலை. அப்போ கேர் பண்ண அதை நான் இது பண்ணலை. எங்கள் அப்பனுக்கு நான் சேவை செஞ்சுருக்கிறேன். எப்படி கவர்மெண்ட்டு எங்கள் அப்பாவோ அதே மாதிரி ஆலயம் எங்கள் அம்மா. நான் அவங்களுக்கு செஞ்சு தான் ஆவேன். உங்களால் என்ன முடியுமோ பார்த்துங்கோ அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் என் சேவையை தொடர்ந்து செஞ்சேன். எனக்கு அந்த சேவை செய்கிறது நான் செய்கிறேன், சும்மா செய்கிறேன் சேவை. சும்மா ஒரு ஆலயத்துக்கு நான் சேவை செய்கிறேன். அந்த சேவை செய்கிறதுக்கு கூட என்னை எவ்வளோ கேவலமாக பைத்தியம் என்னென்னவோ பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற தோரணையை எனக்கு பயங்கர வலி தருது. சரி, அப்படி என்ன அப்பனுக்கு நம்ம சேவை செய்கிறோம். இப்போ வீட்டில் எவ்வளோ பேர் குடும்பத்தில் எவ்வளோ பேர் தவறு செய்வாங்க. எல்லாமே என்ன ஒரு குடும்பம் பெண் அதெல்லாம் தாங்கின்னு வாழ்ந்தால் தான் அந்த இடத்துல நம்ம நல்லா ஒளியாக வாழ முடியுன்றது. அதே மாதிரி நான் ஆலயத்துக்கு சேவை செய்யும் போது 1000 பேர் 1000 சொன்னால் கூட நம்ம தன்னொழுக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு அப்போ சொல்கிறாரு. இது மாதிரி நிறைய நடக்கும். அப்போ அதுதான் இறைவன் இந்த மாதிரி தான் உணர்த்துறாரு. இப்போ இவ்வளோ வழியை நான் உணர்ந்து இருந்துன்னு இருக்கிறேன் நான். அதே மாதிரி இறைவன் 4 பேர் எனக்கு காட்டினார் அப்பா. 4 பேருனா 5 பேர் காட்டினார். அது யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதை பயன்படுத்தி நீங்கள் இறைவன் எல்லாமே கடவுள் தான், எல்லாமே கடவுள். அவங்களாம் எப்படி அந்த காலத்தில் தானங்கள் பண்ணி ஒருத்தர் இப்போ நம்மளுக்கு
இவர் இருக்கிறார் பாருங்க, திருவள்ளுவர் இருக்கிறாரு, பாரதியார் இருக்கிறாரு. எவ்வளோ பேர் நம்மளுக்கு உலகத்துக்கு நன்மை பண்ணவங்கெல்லாம் வந்து நம்ம அவங்க வழியில் போகிறோம்ல. அதே மாதிரி தான் ஆன்மீகத்துக்கு நல்லது செய்தவங்க அப்போல்லாம் வந்து ரொம்ப உயிரையே கொடுக்குறவங்க ஆன்மீகத்தில் இருந்துருக்குறாங்க. இப்போ வந்து சித்திரங்கள்லாம் வந்து உடலை மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இது அப்போல்லாம் வந்து உயிரையே கொடுத்துட்ருக்குறாங்க. உயிரினா அவங்க உயிரை தியாகம் பண்ணவங்க, சாமிக்கோசமே தியாகம் பண்ணவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க தான் வந்து சாமியாக மாறி இருக்கிறாங்க. சுவாமியாக மாறியிருக்காங்க. ஒளியாக மாறினவங்க வந்து சாமியாக மாறுறாங்க. இவங்கெல்லாம் வந்து உடலை மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. உடலைன்னா அந்த ஆத்மாவை மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. உயிரையே கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வள்ளலாரை பார்க்கலாம். வள்ளலார் வந்து அவர் உயிரையும் கொடுத்துருக்காரு, உணர்வையும் கொடுத்துருக்காரு. அவர் வந்து அவர் வாழ்க்கையே கொடுத்துருக்குறாரு. அதில் தான் அந்த வள்ளலாருக்கு அவருக்கு வந்து ஒளியாக இறைவன் எடுத்துக்கின்னு இருக்கிறாரு. நீங்களே பார்க்கலாம். நான் வந்து சொல்லவே தேவையில்லை. ஒளியாக வந்து வள்ளலாரை எடுத்துக்கினாருன்னா அவர் வந்து வாழ்க்கையில் குழந்தையிலேருந்தே அவர் வந்து எந்த இதுவும் அவருக்கு ஓசும் செஞ்சுக்கல. அவர் வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார். குழந்தையிலேருந்தே இறைவனுக்கே எல்லாத்தையும். முதல்ல பாருங்கள், வள்ளலார் முருகரை கும்பிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பாலப்போத்தில் பார்த்தா அப்படியே போயினே இருந்துருக்குது. முதல்ல முருகரை தான் அவர் பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலப்போக்கில் போயிட்டு எங்கே போய்க்கிறாருன்னா சிவன்கிட்டையும் போயிருக்கிறாரு. சிவன்கிட்ட போயிட்டு அப்படியே காலகட்டத்தில் போயிட்டு ஒளியாக மாறி இருக்கிறாருன்னா அப்போ வந்து ஒளி தான் கடவுளுன்றது அவர் வந்து உணர்த்திருக்கிறார். லாஸ்ட்டில் வந்து யாரும் கடவுள் இல்லை, அவங்களாம் உணர்த்துறவங்க தான் நம்மளுக்கு வந்து இறைவன் இவர் தான் சொல்லி உணர்த்துறவர் தான் வந்து இறைவன் சொல்லியிருக்கிறாரு வளரார். அப்போ இருக்கும்போது அப்போ வந்து அங்கே ஒளியானது தான் இறைவன் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இயற்கையில் ஒளின்னா அப்போ வந்து நம்ம திருவண்ணாமலையில் ஒளி ஏற்றி வைக்கிறோம். அப்போ ஒளி ஏற்றி வைக்கும்போது அங்கே இறைவனை நம்ம வந்து திருவண்ணாமலையில் காண்றோம். அப்போ வந்து ஒளியானவர் தான் இறைவன்ன்றதை உணர்த்துறேன். அதே மாதிரி தான் நிறைய சித்திரங்கள் வந்து ஓலைச்சுவடி இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பட்ட துன்பங்களை எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இறைவன்ட்டு நாங்கள் அடைஞ்சது, அவங்க துன்பத்தை வந்து எழுத முடியாது. ஏன்னா அவங்க நிறைய தவறுகள் கூட பண்ணியிருக்கலாம். அந்த தவறுகளை அவங்க எழுத முடியாத காரணத்தினால அவங்க வந்து உடலை தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த உடல்னால் நம்ம பேச்சாற்றல், ஆத்மா தான் பேசும். நம்மளுது உடல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆத்மா தங்கிறதுக்கோசம். ஜீவன் வந்து இறைவன், அந்த ஜீவன் வந்து பேசாது. அது வந்து நம்ம வந்து இறைவனை உணர்றதான் அது வந்து நல்லது கெட்டது சொல்லும். உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா நீங்கள் நல்ல வழியில் போனால் இந்த வழியில் போகலாம். அதான் ஒளியாய் உணர்வாய் சிந்தனை படைப்பாய் வரும்ன்ட்டு தான் அப்பா சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த ஒளியாக வர்றது வந்து இறைவன், சிந்தனை படைப்பாக வர்றது வந்து ஆத்மா, என்ன உணர்வாக வர்றது இது உடம்பு, நம்ம உடம்பு. ஆத்மா வந்து இது ஒளியாக வர்றது இறைவன். ரெண்டாவது வந்து உணர்வாக வர்றது வந்து நம்ம சித்திருங்க. அதான் முன்னால் இருக்கிறவங்க சித்திருங்க. நம்ம இது பிம்பம் இருந்தால் தான் அது உணர்வு. நம்மளுக்கு அந்த பிம்பம் இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் உணர முடியும். அப்படி தான் அப்பா சொல்கிறாரு. தவிர நீங்கள் வந்து இறைவன் அது மாதிரி நடக்குதா. அதுக்கப்புறமேட்டு வந்து இறைவன் வந்து இப்போ வந்து முதல்ல வந்து பெண் தெய்வம் தான் வந்திருக்குறாங்க. அவங்க தான் பயங்கரமான சக்தியாக உருவெடுத்து அவங்க தான் வந்து கடவுளாக அமைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க தான் வந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்குறது, நம்மளுக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்குறதே வந்து ஆணுக்கு பெண் அடிமை இல்லைன்றது, ஆண் இல்லாத பெண் இல்லை, பெண் இல்லாத ஆண் இல்லைன்றது சொல்கிறாங்கன்னா அவங்க சக்தியால் தான் நம்ம ஏங்குறோன்ற மாதிரி அது ஒரு ஐக்கியம் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து பெண்ணுன்றது ஒரு சக்தி வடிவானவங்கன்றதுன்னு சொல்கிறது. அதுக்குன்னு வந்து சக்தினா நம்ம வந்து உலகத்தை படித்த சக்தி கிடையாது. அது வந்து பெண் வந்து எல்லாத்தையும் தாங்க முடியும். பெண்ணுன்றது பூமாதேவிக்கு அவங்க வந்து பொறுமையின் எல்லை. பொறுமை இல்லைன்னா இப்போ ஆம்பளைங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து எந்த வலியும் தாங்க முடியாது அவங்களால. ஆனால் பெண்ணு தாங்குகிற வலியை ஆண்களால் தாங்க முடியாது. அவங்க வந்து உலக நடுப்பில் எவ்வளோ வெயிட்டுன்னா சுமப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு சின்ன தலைவலின்னா கூட தாங்க முடியாது அவங்களால. சின்ன தலைவலின்னா கூட
தும்மால்னு வந்து விழுந்துட்டு ஐயோ எனக்கு தலைவலிக்குதுன்ட்டு நோ பெரிய நீங்களே அதெல்லாம் உணர்ந்துருப்பீங்க. ஆம்பளை பசங்க வந்து உணர மாட்டேன், அந்த வலியை தாங்கக்கூடிய சத்து கிடையாது. உடம்புல எதனா நோய் வந்துச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. ஆனால் அந்த நோய் வராத இல்லைன்னா அவங்க சாதிப்பாங்க நிறைய. அதையே வந்து சின்ன தலைவலி வந்தால் கூட அவங்களால தாங்க முடியாது. ஒரு ஜுரம் வந்தால் கூட அப்படியே சுருண்டு போய் படுத்துப்பாங்க ஆம்பளை பசங்க. அதே வந்து பொம்பளை பசங்க வந்து நல்லா தாங்குகிற சக்தி இருக்கும் அவங்களுக்கு, எல்லாத்தையும் தாங்குகிற வல்லமை இருக்கும். அது அவங்க ஆம்பளைங்களுக்கு செய்து எல்லாருக்கும் செய்கிற தன்மை யார் பெண்ணுக்கு இருக்கிறதுனால தான் பூமாதேவிக்கு அதான் அப்போ வந்து அன்னத்தை பரிமாறுறது யார், அன்னத்தை வர வைக்கிறது யார்? மேலே வந்து இறைவன் வந்து எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாலும் பூமாதேவி தான் நம்மளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அப்போ உணவு கொடுக்கும்போது எல்லாத்தையும் சாங்க சக்தி பூமாதேவிக்கு இருக்குதுன்ட்டு அதுதான் பெண்ணின் வடிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. பூமாதேவிக்கு உகந்தது பெண்ணு, ஆண் வந்து உலகத்தை சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து ஆற்றலை தரவர் ஆண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் உலகத்தில் வந்து நம்ம ஆண் பெண் ஐக்கியமாக இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழும்போது இறைவன் நம்மளுக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து இப்போ முருகர் இருக்கிறார். முருகர் வந்து அப்போ வந்து அவர் சித்தராக தான் இருந்திருக்கிறாரு. அது வந்து சுவாமி சித்தராக இருக்கிறவங்களாம் சாமியாக இருப்பாங்க. அப்புறமேட்டு இப்போ வந்து விநாயகர் சாமி, விநாயகர் வந்து அவரும் தவம் பண்ணியிருக்கிறாரு. தவம் பண்ணி அவரும் ஒரு சாமியாக, அவர் வந்து யாரோட குழந்த, யாரோட இதுவும் விநாயகர் குழந்தெல்லாம் கிடையாது. இப்போ அப்பாவோட குழந்த சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது அப்பா அதெல்லாம் சொல்லலை. அப்பா வந்து இப்போ வந்து முருகர் எப்படி இது இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம வந்து இறைவனையே நாடி இருக்கிறோம்ல, அப்போ வந்து முருகர் வந்து கடவுளுக்கோசமே உயிரை தியாகம் பண்ண ஒரு சுவாமி ஆகிட்டுருக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு இது அடித்து அவருக்கு வந்து பெரிய பொக்கிஷம் கொடுத்து உலகத்தை காக்கும் கூடி அப்பா வந்து அருள் புரிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு எல்லா சக்தியும் கொடுத்து அவங்க உலகத்தையே காக்கிற சக்தியை முருகருக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவர் பெரிய வல்லமை கொண்டவராக இருக்கிறார் உலகத்தில். எல்லாத்தையும் இப்போ அப்பனுக்கு பாதியானவர் அவர். அப்பனா இப்போ வந்து காலபைரவர் இந்த மாதிரி இல்லையா, நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்பனுக்கு பாதியானவர் முருகருக்கு சொல்கிறார். அதே மாதிரி வந்து விலங்கினத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு அதான் அப்பனையே வேண்டி ஒரு தவக்கோலத்தில் இருந்தவர் தான் வந்து விநாயகர். தவக்கோலத்தில் இருந்துருக்கிறாரு அவரும் விநாயகரும். இப்போ தவக்கோலத்தில் இருந்ததுன்னா விநாயகர் வந்து அப்பனோட புள்ள, பார்வதி புள்ள அப்படியெல்லாம் கிடையாது. அப்பனோட பிள்ளை வந்து அவரும் வந்து காட்டு விலங்குல இவரும் தவக்கோலத்திலிருந்து இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விலங்கினமாக இருந்திருக்கிறார் அவர். அப்போ விலங்கினம் வந்து அவர் தவக்கோலத்தில் இருந்திருக்கிறார். விலங்கினம் கூட தவக்கோலத்தில் இருந்து அவங்க வந்து இறைவனை அடையணும் அப்படின்னு அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது அவருக்கு வந்து இவ்வளோ ஒரு விலங்குனுக்கு கூட இவ்வளோ சத்து இருக்குதா, இவ்வளோ புத்தி வேலை செஞ்சுருக்குதான்னு அப்போ வந்து அவருக்கு புத்தி அதுக்கு வந்து இவர் தான் முதல்ல வந்து உலகத்துக்கு வணங்கணும் அப்படின்னு புத்தியை கொடுத்துருக்குறாரு இறைவன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பாம்பை பார்ப்பீங்க எல்லாத்துலேயும், அது இல்லாத இருக்கவே மாட்டாங்க. எந்த கடவுளுமே இருக்க மாட்டாங்க. எல்லா கடவுளுமே வந்து சர்பம் இல்லாத எதுவுமே எந்த கடவுளும் இருக்க மாட்டாங்க. பக்கத்துலலாம் அவங்க இருப்பாங்க. அவரை வந்து காவல் தெய்வமாக ஒரு மனிதனுக்குள்ள சித்தர்னா அவர் ஒரு சித்தராக இருக்கிறார். அவர் சித்தராக இருந்து அவர் வந்து முதல்ல வர்றது சித்தர் தான் வருவார். இப்போ வந்து ஆலோசனைனா ஒரு மனிதனுக்குள்ளே உன்னால் ஒண்டி தான் போக முடியும் அப்படின்னு ஒரு மனிதனுக்குள்ளே போகிற தெய்வமாக அந்த நாகப்பாவை வச்சுருந்துருக்குறாங்க. அது வந்து ஒரு மனிதனுக்குள்ளே அவரால் போக முடியும். அப்போ வந்து சித்தராக அவரும் இருந்திருக்கிறாரு. உள்ளே போய் அவர் தான் வந்து ஒரு நம்ம வந்து நல்ல பாம்பு சொல்கிறோம் அதை, ஆனால் வந்து அவர் தான் உள்ளே வர்றது முதல்ல. அந்த பாம்பான வடிவம் தான் உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து நல்லது கெட்டது உணர்த்துறது அவர் தான் உணர்த்துறாரு. ஏன்னா எனக்கு வந்தது அப்படி தான் வந்தாங்க. அவர் வந்து பார்ப்பார் உலகத்துக்கு யார் நன்மை பண்ணுறதுன்னு.
ஆனால் வந்து அவங்க வந்து இப்போ நிறைய வாட்டி நல்லது பண்ணிவிட்டு நான் அந்த இறைவனு போயிருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவார், உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ பணம் தானே தேவைப்படுது, அந்த பணத்தை வந்து நீங்கள் இந்தாங்க நல்லா சம்பாரிச்சுங்கன்ட்டு ஏதோ ஒரு ஆற்றல் மூலிமா பணத்தை சம்பாதிக்க விட்டுருவார். அப்புறமேட்டு அந்த பணமே வந்து அவங்களுக்கு வந்து எளிமையாக மாறிடும். இப்போ பணன்றவங்களுக்கு பிணமாக மாறலையா, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் இறைவன் வந்து சொல்கிறாரு. இது மாதிரி தான் நடக்குது இங்கே வந்து உலகத்தில் வந்து. இந்த நம்ம தான் இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து லக்ஷ்மி சரஸ்வதியை நம்ம தான் வந்து அலங்காரம் பண்ணி பார்த்தோம். அவங்க வந்து இப்போ வந்து அப்பா வந்து சிவன்ன்றவர் ஒரு இதுவானவர் தான், ஒரு பிம்பமானவர் தான். பிள்ளையாருன்றது பிடிச்சி வச்சவங்க தான். மீதி எதுவும் அவங்களுக்கு உருவம் வழிபாடு நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. உருவ வழிபாடு நம்ம வந்து நம்மளே பண்ணிக்கினது தான். இப்போ ஒரு மனிதனை உட்கார வச்சு இப்போ கூட தான் காலண்டரில் எல்லாமே நீங்களே பார்த்துக்கிறீங்க, எல்லாமே நீங்களே பண்ணிக்கிறது தான். ஒரு மனுஷனை கூட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அவங்க வந்து முதல்ல இருந்த ஆளுங்களை வச்சு நீங்களே மனுஷனை கொண்டு வந்து போட்டாலாம் வச்சு நீங்களே பண்ணிக்கிறீங்க. அது வந்து நீங்கள் தான் பண்ணது, அவங்க பண்ணலை. அவங்க சில ரூபத்தில் வந்து வேறு ரூபத்தில் தான் இருக்கிறாங்க. சிலையாக இருக்கிறவங்க அவங்களும் வந்து காலகட்டங்கள் வந்து அந்த காலகட்டங்களும் இந்த மாதிரி இருந்துக்குது. ஆனால் வந்து இறைவன் வந்து ஒளியானவர் தான் சொல்கிறாரு. நம்ம இயற்கையில் தான் இறைவன் இருக்கிறாரு சொல்கிறாரு. மீதி எதுவும் வந்து எல்லா இதுவும் வந்து ஒரு அந்த ஒளிக்குள்ளே தான் எல்லாமே ஐக்கியம்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒளி ஏற்றினாலே உங்களுக்கு வந்து இறைவனோட வழி கிடச்சிடும் அப்படின்னு இறைவன் சொல்ல வராரு. வேறு எதுவுமே வந்து உலகத்தில் வந்து எல்லாமே வந்து நம்ம நான் எப்படி இருக்கணும், இறைவனை தேடி போயிருக்கணும். அப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது, ரொம்ப வந்து டீப்பாக போனாங்க. நீங்களே வள்ளலார் பார்ப்பீங்க. முன்னெல்லாம் நேர்மையாக இருந்தவங்க அரிச்சந்திரனை பார்த்துருப்பீங்க, கண்ணகியை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நேர்மையாக வாழ்ந்தவங்களாம் நிறைய பேர் உலகத்தில் வந்து இருந்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ முடியுமா? வாழ முடியாது. இப்போது வந்து எல்லாம் போராமல் பொச்சிருப்பு, நீங்கள் இப்படி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்லான்ற எதுவும் இருக்குது. அதெல்லாம் ஒழியணுன்னா நீங்கள் வந்து எங்கள் அப்பனை வந்து தேடி போங்க, ஆலயம் தேடி போங்க. இப்போ நிறைய பேர் தேடி போகிறாங்க. ஆனால் வந்து அதுலேயும் வந்து இப்போ வியாபாரம் நடக்குது. இப்போ வந்து எங்கள் அப்பனை தேடி போகிறாங்க, தேடி போயிட்டு அங்கேயும் வியாபாரம் நடக்குது. அதையும் நான் பார்த்தேன். நான் இப்போ வந்து நிறைய மாலைகளை போட்டுக்கின்னு இன்னும் அங்கேயும் வியாபாரம் நடத்துகிறாங்க, அதையும் பார்த்தேன். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம வந்து உலகத்துக்கு அப்பா என்ன சொல்கிறாரோ அதை சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். எல்லாருமே வந்து அந்த காலகட்டங்கள் வேறு, இந்த காலகட்டம். இப்போது இந்த காலகட்டத்துக்கு அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு. அப்போல்லாம் வந்து இறைவனை வெளியே வச்சுருந்தார். இப்போ வந்து அப்போ வந்து உங்களுக்குள்ளே தான் இறைவன் வச்சிருக்கிறாரு. முதல்ல வந்து இறைவன் வந்து ஒளியானால்னா நம்ம வந்து கண்ணு தான் வந்து எங்கள் அப்பன் சிவன். அதோடு வந்து உணர்வு தான் வந்து இது ஆசை. நம்ம வந்து கண்ணு பார்க்கும்போது ரெண்டாவது ஆசை வருது. கண்ணு பார்க்கும் அப்போ ஆசை வர்றது எது? பெருமாள். இப்போ வந்து இது வந்து பிரம்மனா பிரம்மா. இந்த மூணானது தான் இந்த ஒளி, இந்த உடல். அப்போது இது ஒன்றுனா நம்மளுக்கு அழியும். ஒன்றுனா உடல் வந்து போயிடுச்சுன்னா அந்த ஆசை போயிடும். உடல் சுருங்க முதல்ல வந்து உடல் வந்து சின்னதாக இருக்கும்போது நம்மளுக்கு ஆசை இருக்காது. அதே மாதிரி உடல் சுருங்க நம்மளுக்கு ஆசையெல்லாம் போயிடும். வயசாகும் போது அந்த ஆசை வராது. அதே மாதிரி குழந்தை நிலைக்கு போகிறோம். அதனால தான் இந்த பிம்பம் அழியப்படுது. இந்த பிம்பத்துக்கு வந்து ஆலயம் கிடையாது. இந்த பிம்பத்துக்கு ஆலயம் கிடையாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா நன்மை பண்ணவங்களுக்கு ஆலயம் இருக்குது. உலகத்துக்கு நன்மை பண்ணவங்களுக்கு ஆலயம் இருக்குது. ஆலயம்னா அவங்க ஆசை இல்லாத எதுவும் இல்லாத இறைவன் பாங்கில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆலயம் வச்சுருக்காங்க. அது கூட ஜீவ சமாதியாக தான் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஜீவன் சமாதி அப்படி சொல்லியிருப்பாங்க. அது பேர், அது ஆலயமாக ஆகாது. ஒரு ஜீவன் வாழ்ந்துருக்கு, இறைவன் கோசமே வாழ்ந்துருக்கு. அந்த ஜீவ சமாதியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இதுவும் இதுவும் வந்து இப்போ பிம்பம் அழிஞ்சிச்சு. அப்புறம் உணர்வு வந்து நம்மளுக்கு வந்து ஆசை இல்லாத போயிடுச்சு. வயசாயிட்டு அது போயிடுச்சு, ஆசை இல்லை. அப்புறமேட்டு அந்த ஒளியை மட்டும் இறைவனை வந்து ஐக்கியம் பண்ணிக்கிறார். ஒளினா
எங்கள் அப்பா அந்த எரியும் போது அந்த ஒலியை எடுத்துடுறாரு. அதை நம்ம வந்து எரிக்கப்படுறதோ எது பண்ணுறோம் அந்த ஒலி வந்து ஏற்றும் போது நம்மள வந்து செத்துட்டு பிரிக்கும். தலைமாட்டில் ஏற்றுவாங்க பாருங்கள் ஒலி. தலைமாட்டில் ஊதுவத்தியும் ஒலியும் ஏற்றுவாங்க. அந்த காற்று மூலிமா எப்படி கொடுத்தாரு அந்த உலகத்தில் காற்று மூலிமா அதே மாதிரி அந்த ஊதுவத்திலையும் ஊதுவத்தி நிறைய பூசுவாங்க. வாசனை துறவம் தான் வந்து இறந்துட்டவனையும் பன்னீர் தெளிப்பாங்க. வாசனை துறவங்க ஊதுவத்தி ஏற்றுவாங்க. அதே மாதிரி இது வாசனை துறவங்க தான் போடுவாங்க. அது மூலியமாக தான் அந்த ஒலி வெளியே போயிடும். அந்த ஆற்றல் அந்த நம்மளுக்கு படைச்ச உள்ளே அமைச்சு கொடுத்த அந்த ஜீவாத்மா வெளியே போகிறது அந்த வாசனை துறவை மூலியமாக வெளியே போகுதுன்னு அர்த்தம். நீங்களாம் நினச்சிங்க இப்படி போகுது அப்படி கிடையாது. இந்த வாசனை துறையுங்க அங்கே எதுக்கு ஏற்றுறாங்கன்னா இந்த ஆத்மா வெளியே போகிறதுக்கு தான் ஏற்றுறாங்க. இந்த ஒரு விளக்கு ஏற்றுவாங்க. இந்த விளக்கு ஏற்றிட்டு அதே மாதிரி இது ஏற்றுவாங்க, ஊதுவத்தி ஏற்றுவாங்க. அங்கே வந்து பூ பன்னீர் இதெல்லாம் தெளிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ போகும்போது தான் அந்த ஆத்மாவை உலகத்தில் கொண்டு போகிறாங்க நம்மளை அந்த இதுங்கள. இல்லைன்னா ஏன் அதெல்லாம் நீங்கள் தெளிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு ஏன் வாசனை துறை பிடிக்குதுன்னு தெரியுதா? இப்போ வாசனை துறை வந்து இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இறைவன் வர்றது வாசனை துறை மூலயமா தான் வராரு. அதுக்கு தான் நீங்கள் வந்து வீட்டிலலாம் வந்து வாசனை துறை இவங்க போடும்போது இறைவனை அங்கே இறைவன் ஆற்றல் இருக்கும். ஆலயங்கள்லாம் நம்ம வாசனை துறை இங்கே ஏற்றும் போது இறைவன் ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ளே அந்த வாசனை துறைவங்களுக்கு போகும்போது நல்ல தன்னொழுக்கம் வரும். நம்ம உலகத்துக்கு நன்மை செய்யலான்ற பாங்கு வரும். அதுக்கு தான் அந்த வாசனை துறைவங்கள் வந்து இறைவன் வந்து விருப்பமாக அதை ஏற்றுக்கிறார். அதுக்கு தான் உங்கள் வீட்டிலலாம் விளக்கு ஏற்றுங்கோ, ஊதுவத்தி ஏற்றுங்கோ, நல்லா வாசனையாக வச்சுருக்கோ அப்படின்னு சொல்கிறது. மீதி எதுவும் கிடையாது. இப்படி வருவார் கடவுள், அப்படி வருவார், ஜூகும்பான்னு வருவார், ஆடிக்கின்னு வருவார், அப்படிலாம் கிடையாது. வாசனை துறைங்க மூலியமாக தான் இறைவன் வராருன்றது எனக்கு உணர்த்துன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இறைவன் வந்து வாசனை துறை மூலிமா வீட்டில் ஒளி ஏற்றும் போது விடிய காலில் ஒளி ஏற்றும் போது இறைவன் உங்களுக்குள்ளே வராரு. கண்டிப்பாக அது இருக்குது. இறைவன் வாசனை துறை மூலயமா தான் நம்மளை வந்து எடுத்துன்னு போகிறதும் வாசனை துறை மூலம் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. வரும்போது நம்ம வாசனை துறை மூலியமாக தான் வராரு. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம 2 பேர் நம்ம ஆணும் பெண்ணும் வந்து ஐக்கியமாக வராங்க. ஐக்கியமாகும் போது ஒரு பெண்ணும் அங்கே வந்து வாசனை துறவங்களை தான் நீங்கள் ஏற்றுவீங்க. நீங்களே பாருங்கள், ஒரு ஒளி ஏற்றுவீங்க. அங்கே வந்து ஊதுவத்தி இதெல்லாம் ஏற்றி வைப்பீங்க. நீங்களே பார்க்கலாம். நான் வந்து நான் உணர்ந்ததை சொல்ல, உலகத்தில் நடந்தது நான் இப்போது வந்து உணர்றது வந்து இப்படி தான் உணர்றேன் நான். நீங்கள் வந்து அதே தான் உணரணும். உலகத்தில் வந்து இறைவன் வந்து காற்றாய் வருகின்ற உணர்வாய் கலக்கின்ற காற்றாய் வருகின்ற உணர்வாய் கலக்கின்ற நமக்கு அவரே இன்பத்தை தந்து துன்பத்தை எல்லாம் தீக்கின்றார். இப்படி தான் வராரு. அந்த வந்து அந்யுன்யமாக இருக்கும்போது அந்த இதில் அப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு காமாட்சி மாலுக்கோ ஏதோ ஒரு ஒளி ஏற்றி வைப்பாங்க. ஏற்றி வச்சுட்டு அங்கே இப்போ வைக்கிறது வந்து ஊதுவத்தி தான் ஏற்றி வைப்பாங்க. நல்லா வாசனை துறவங்க தான் ஏற்றி வைப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இறைவன் வந்து நம்மளுக்குள்ளே வராரு. அதே மாதிரி போகும்போதும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஜீவன் போகும்போது அங்கே வந்து காமாட்சி மாலுக்கு ஏற்றுவாங்க, வாசனை துறவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த ஜீவனை வந்து அந்த வாசனை துறவை மூலயமா எடுக்கிறாரு. அப்பா எடுத்துன்னு போகிறாரு. இதுதான் வந்து விளக்கம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாத நீங்கள் ஒரு மனிதனை முன்னாடி போயிட்டு காலில் உளறீங்கோ, இதெல்லாம் பண்ணுறீங்க. இயற்கையில் தான் இறைவன் இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு. சித்திர ஆலயம் போங்கோ, இறைவன் ஆலயம் செல்லுங்கோ. நீங்களாம் நன்மையுடன் இருக்கணுன்ட்டு நான் இறைவனை என்றும் வேண்டி நிற்பேன். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம்.